வேட்பாளர்களை அறிமுகம் செய்ய வந்துவிட்டால் சின்னம் என்னவென்றே தெரியவில்லை என்று என் மக்கள், என் சொந்தங்கள் என் சின்னத்தை தேட மாட்டார்கள், என் எண்ணத்தை தான் கவனத்தில் எடுத்துக் கொள்வார். பணம் இல்லை, கவலை இல்லை. என் மக்களுக்கு தன்னலமற்று தூய உள்ளத்தோடு சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் அது போதுமானது. நாங்கள் வெறும் பதவிக்கானவர்கள் அல்ல, என் மக்களின் உதவிக்கானவர்கள். நாங்கள் பணத்திற்கானவர்கள் அல்ல, நாங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்திற்கானவர்கள். நாங்கள் அரசியல் செய்ய வந்தது என் மக்களை வைத்து பிழைக்க அல்ல, என் மக்களுக்காக உழைக்க. களத்திலே நிற்பது கேடுகட்ட பணநாயகத்தை ஒழித்து மாண்புமிக்க ஜனநாயகத்தை காக்க. சின்னம் வைத்திருக்கிற கட்சிகளை விட சின்னமே இல்லாத எதுவென்றே தெரியாத கட்சி துடிப்போடும் வெறியோடும் களத்திலே நிற்கின்றால் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் சொல்வார்கள், இறைக்காக விரட்டுகிற விலங்கை விட உயிரை காக்க ஓடுகிற விலங்கின் வேகம் அதிகம் என்று. நாங்கள் அழிவின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிற ஒரு தேசிய இனம். எம் இனத்தை மீட்க காக்க போராடுகிற நாங்கள், எங்கள் வேகம் உலகத்தில் எவரும் ஒப்பிட முடியாத அளவிற்கு வேகமாக இருக்கு. இந்த தேர்தல் ஆணையம்னு ஒன்று இருக்குங்க. இவர் பார்த்த வேலை, என் பேரை கேட்டாலே பல பேருக்கு ஈர கொலை நடுங்குது. ஒரு சின்ன கேட்பேன், ஆட்டோவா? ஆட்டோ ஆட்டோ எவ்வளோ அடையாளம் தெரியாத தமிழ்நாட்டில் யாரா இருக்கா? அவனை கொடுத்து விடு. தீக்குச்சி, தீக்குச்சிகள் நல்லா இருக்கு. நாங்கள் தீக்குச்சிகள் பற்றி எரிவும் புரட்சி தீயாக. நல்லா இருக்கே, கொண்டு போயிடலாமே. எங்களை உரசினால் எரிவும் பெரும் நெருப்பாக. சிறப்பா இருக்க. தீக்குச்சிகள் எவனே தெரியல ஒருத்தன் வாங்கி வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் எப்ப கொடுப்பா நாங்கள் நின்றுக்கிறோம். எங்க இருக்கானே தெரியல. இவங்க என்ன சொல்றது தெரியுமில்ல? தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகள் சிபிஐ, என்ஐஏ, இந்த நீதிமன்றம், தேர்தல் ஆணையம் இதெல்லாம் வந்து அது சுதந்திரமா இயங்குங்க. அதெல்லாம் இயங்குத. அது வெறுப்புல தான் கேட்டேன். எனக்கு செருப்பை கொடுத்துரு. கெஜ்ரிவாலுக்கு விளக்கு மாதிரி எனக்கு செருப்பு. அவன் தலையில இருந்து அடிக்கிட்டு நான் காலில் இருந்து அடிக்கிறேன். என்ன இருக்கு? செருப்பு. இதுக்கு வாக்கு செலுத்துவது ஒவ்வொருவரின் பொறுப்பு. அது போட்டு போ. என்னதாண்டா எங்களை பண்ண சொல்றீங்க? ஒரு நல்ல ஒரு அரசியல் செஞ்சு ஒரு தூய ஆட்சியை மலர செய்யணும்னு வர்ற எளிய பிள்ளைகள் என்ன வாடா எங்களை படுத்துறீங்கப்பா. நீ இதுல தானே ஆட்டம் கட்டுவ. என்கிட்ட ஈடி ரைடு போட முடியல. நீ போட்ட இடத்துல எல்லாம் ரைடு பண்ணிட்ட. எல்லாத்தையும் காசு வாங்கியிருக்க. நீ ஐடி ரைடு போட முடியல, என்கிட்ட இல்லை. அதுக்கு நன்றி சொல்லணும். நம்மகிட்ட காசு கோடி கோடியா வருது, சிமானுக்கு கோடி கோடியா வருது. எங்கிருந்தோ வருது, வரலன்னு சொல்லிட்டான். நீங்க பிஜேபி பி டீம்னா என்ன ரைடை போட்டு நான் இல்லைன்ட்டான். அதுக்கு ஒரு நன்றி சொல்லணும். தேங்க்ஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் ரைட். என்ன ரைடு அது சொல்லிட்டாங்க. இப்ப சின்னம் தரல. ஆனாலும் பிஜேபி பி டீம் இவங்களுக்கு ஒரு ஜனநாயகம்னு நீ நம்ப சொல்ற. 75 வருஷம்ங்க, 70 வருஷம்ங்க ஒரு கட்சி வச்சிருக்குங்க. சின்ன உதயசூரிய அரசின் நலத்திட்டத்தில எல்லாம் உதயசூரிய சின்னத்தை போடுதுங்க. 60 வருஷம் ஆக போதுங்க அதிமுக. அது அரசின் நலத்திட்டத்தில் ரெட்டலை போடும். எனக்கு சின்ன என்னன்னே தெரியல. நான் என்ன சொல்றேன், பெருமக்களே, அறிவார்ந்த சான்றோர்களே, ஆகப்பெரும் ஆட்சியாளர்களே, தலைவர்களே, கேஷ்லெஸ் எக்கனாமிக் வந்து விட்ட நீங்கள் சிம்பல்ல செலக்ஷனுக்கு வாங்க என்று நான் சொல்றேன்.
இப்ப என்ன பாருங்க, சிம்பிள்னஸ். இப்ப துண்டு போட சொன்னேன். துண்டு போட்டா என்ன பிரச்சனை கேளு. அதுல தலைவர் படம் இருக்கு. தலைவர் படம் தான் ஒரு தொலைக்காட்சியும் போடாது. பாருங்க, ஓரத்தில் வச்சிருக்கிறீங்க, இதை மட்டுமாவது போடையா, தள்ளி போட மாட்டான். ஏன்? பயம். அப்ப என்னது? அப்ப என்னடா பண்ணலாம்? துண்டுல சின்ன தண்ணி சின்னம் இல்லை. அப்ப என்ன பண்ணலாம்? கொடியை போட்டு வைப்பா, எல்லாம் பேட்ச் மாதிரி போட்டு கொடி குத்தி விட்டு. ஏன் இப்படிலாம்? என்ன இருக்கோ அதை வச்சுக்கிட்டு வேலை செய்ய பழகணும். யாருக்கு நம்ம கற்றுக் கொடுத்தா? நம்ம தான். தோட்டா இல்லை, துப்பாக்கி இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியும். துப்பாக்கி இருக்கு, தோட்டா இல்லை. சைக்கிள் பிரிவியலுக்கு போடுற பால் ரசு குண்டை வாங்கிட்டு வந்து உருக்கி கொண்டு செஞ்சு அடிச்சாப்பி. எனக்கு சீருடை கொடுக்கணும், பூட்ஸ் கொடுக்கணும், கவசம் கொடுக்கணும், நெஞ்சு கவசம் கொடுக்கணும், தொப்பி கொடுக்கணும், AK-47 கொடுக்கணும். 6 குண்டு தான், 10 குண்டு தான். துப்பாக்கி கையிலே, பணிய செருப்ப, இதுல துப்பாக்கி தூக்கிட்டு 6 குண்டு தான். சுட்டு எதிரியை கொண்டு இல்லைன்னு செத்துப்போம். இப்படி படை நடத்தின புரட்சியாளர் யாரு தெரியுமில்ல? நம்ம தலைவன் தான். அவன் உள்ள நான் சின்ன வச்சுக்க, நீங்க வச்சுக்க. இப்ப என்ன பண்ணுவ? சின்னமே இல்லை. 40 ரூபாய்க்கு 40 சின்னம் தருவியா? அது ஐயா சீர்காழி சிதம்பரம், சீர்காழி இருக்காருல்ல, கோயந்தராஜ், அவர் ஒரு பாட்டு இருக்கு. இன்பம் எங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. இப்ப நாம சின்னமெங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை தேடி போடு. வேற என்ன செய்யுது ராஜா? வாய்ப்பு இல்லை. இதான் வழி இருக்கே. ஏன் சின்ன எங்களை விட என் மக்கள் தெரிஞ்சுக்கிற ஆர்வமா இருக்காங்க. நீ இப்ப என்ன பண்ணிட்ட? சின்னத்துக்கு ஓட்டு இல்லை, சீமானுக்கு தான் ஓட்டுன்னு காட்டி என்னை மிகப்பெரிய தலைவனாக்கிட்ட. நீ கருத்து கணிப்பு மற்றவை 19, மற்றவை 22, மற்றவை ஒண்ணு இல்லை ராஜா, நான் தான் ராஜா. மற்றவை யாரு? நான் சொல்லுவேன்ல, படமாக போவோம் நான் என் நன்மைகளும். அப்போ எங்கள் ஒரு அஜந்தா, மகுபா, ரவி, சண்முகா, இந்த மாதிரி திரையரங்கெல்லாம் இருக்கு. நாங்கள் படத்துக்கு போகும்போது, டேய் மச்சான் கவனிச்சாடா, அதில் மற்றும் பலர்னு வரும். இந்த நடிகர்கள் பேரெல்லாம் போட்டு கேட்பாண்டே, மச்சான் எல்லா படத்துலையும் பார்த்தாடா, அந்த மற்றும் பலர் எல்லா படத்துலையும் நடிக்கிறான்டா. அது மாதிரி நான் எல்லா தேர்தலையும் இருக்கேன். மற்றவையா அதர்ஸ். ஏய், என் பேரை சொல்ல முடியலடா. சீமான் நாம் தமிழர் கட்சி 19 விழுக்காடு 20 விழுக்காடுன்னு சொல்ல முடியல. அந்த நடுக்கம், அந்த பயம். வேந்திரன் தனியா நான் தனியா நிற்கும் போது உனக்கு ஒரு பயமா இருக்குல்ல, அதுக்கு தான் தனியா நிற்கிறேன். தனியாக நிற்கிறோம், தனித்துவத்தோடு நிற்கிறோம். கூட்டத்தோடு கூட்டமாக நிற்க துணிவும் வீரமும் தேவையில்லை. தனித்து நிற்பதற்குத்தான் துணிவும் வீரமும் தேவை. நாங்கள் வீரர்கள், அதனால் தனித்து நிற்கிறோம்.